வெறும் 350 யூரோக்கு 1.8 கேனான் RF லென்ஸ், அதாவது RF லென்ஸ் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். இந்த சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் நான் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சம்மந்தமான கண்டென்ட் போடுவேன். இன்றைக்கு ஒரு லென்ஸ் அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். ஸோ அந்த லென்ஸ் எப்படி வேலை செய்யுது என்ன மாதிரிட்டு இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல லென்ஸ். ஸோ இதுதான் அந்த லென்ஸ். பவர் விட்டது, கரண்ட் போயிருந்த மக்களே, கரண்ட் வந்துட்டு அதான் இந்த லைட் செட்டப்பில் ஒன் பண்ணேன். ஸோ ஓகே, இதுதான் அந்த லென்ஸ். இது கேனோட RF லென்ஸ். கேனோட லென்ஸ் எல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவ். கேனோட லென்ஸ் வாங்குறால் எப்படி நீங்கள் ஒரு $2000-3000 ஹீரோஸ் கையில் வச்சு கொண்டிருந்தீங்கன்றால் தான் கேனோட லென்ஸில் வாங்க முடியும். ஸோ என்னால் இப்போதைக்கு அப்படி வாங்க முடியும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக இந்த புது கேமரா வாங்கினேன். கேனான் R60 Mark II போன மாதம் தான் வாங்கினேன். ஸோ அதுலேயும் நான் நல்லா பிச்சைக்காரன் ஆகிட்டேன். ஸோ அதனால் இப்போ என்னால் கேனான் லென்ஸில் வாங்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதை தெரியல இது எப்படி வேலை செய்ய முடியாது. கிட்டத்தட்ட நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ரிவ்யூஸ் பார்த்து நல்லா இருந்தது. ஸோ இது வில்ட்ராக்ஸ், இதில் கம்பெனி பேர் வில்ட்ராக்ஸ். இது 1.885 லென்ஸ். ஸோ இன்றைக்கு நான் ஜஸ்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். எனக்கு நாளைக்கும் அப்புறம் சண்டேயும் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நான் இந்த லென்ஸை செக் பண்ணி பார்ப்பேன் எப்படி வேலை செய்யுது. ஸோ அதுக்கு பிறகு நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு ஜஸ்ட் இதை அன்பாக்சிங் பண்ணி இந்த லென்ஸ் எப்படி இருக்குது, ஜஸ்ட் லைக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஸோ நான் அதுக்கு பிறகு நான் டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு இந்த லென்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, கேனான் RF சிஸ்டம் யாரும் வச்சிருக்கீங்க என்றால், கேனானில் நல்ல லென்ஸ் தர்றீங்க என்றால் இப்போதைக்கு கஷ்டம். என்றால் கேனான் மேனுஃபேக்சர் கேனான் வேறு தேர்ட் பார்ட்டி லென்ஸுகளில் செய்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. இந்த லென்ஸுகளை இப்போ நிப்பாட்டிட்டாங்க. முதல் கொடுத்துருந்தவங்க இவங்கள்ட்டையும் இப்போ நிப்பாட்டாங்க. இப்போ கேனான் லென்ஸுகள் நீங்கள் கேனான் தேர்ட் பார்ட்டி லென்ஸுகள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இதுவே கஷ்டப்பட்டு தேடி ஒரு ரிவ்யூ பார்த்து இந்த ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி வேலை செய்யுது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். $350 எனக்கு இது லென்ஸ் நல்லா தான் வேலை செய்யும் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த ரிவ்யூஸும் படி. அப்புறம் கியர்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதுலாம் இருக்குது. இப்போ நல்ல கியராக இருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ண தெரியணும், மொக்க கியராக இருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். நீங்கள் அதை வச்சு நல்ல அவுட்புட் கொடுக்க முடியுமென்றதான் என்ற தாட். ஸோ அதனால் சீப்பான லென்ஸ்ன்றதால மொக்கையாக இருக்குமென்று அவசியம் இல்லை. எக்ஸ்பென்சிவான லென்ஸ் வச்சுருக்கால நல்லா தான் ஃபோட்டோ எடுக்கணுன்றதும் அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ முன்னுக்கு லென்ஸ் பவுச் உண்டு, அப்புறம் புக், அப்புறம் இது ஸ்டாம்பது. ஸோ இதை இப்படி எடுத்தால் உள்ளதான் லென்ஸ் இருக்குது. ஓகே, இதான் லென்ஸ். உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. இதை வச்சுருவோம். லென்ஸ் பார்ப்போம். ஓ நைஸ். இப்படி இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 350 என்று சொல்ல மாட்டாங்களே யாரும் இந்த லென்ஸை பார்க்கறது நல்லா இருக்கு மக்களே. நல்லா ஹெவியாக வேறு இருக்குது. உண்மையுமா அவ்வளோ சீப்பாக தெரியல லென்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த இதுகள்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் இந்த லென்ஸை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணாமல் சும்மா ரிவ்யூ சொல்ல முடியாது. ஸோ இது ஜஸ்ட் அன்பாக்சிங். ஸோ இந்த வீடியோட கண்டினியூவாக வரும். நான் நாளைக்கு அப்புறம் இந்த வீக்கெண்ட் எனக்கு 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த லென்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே மக்களே, சந்திப்போம். இந்த லென்ஸ் வாங்கினோட நான் இன்று RFக்கு போட்டு நான் இன்று EOS R5 R6க்கு போட்டு நான் RF லென்ஸ் தானே போட்டோண்ட என்ற கேமரா ஃப்ரீஸ் ஆகிட்டு மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒன்றுமே வேலை செய்யலை. அப்படியே நின்றுட்டு நான் ஃபோட்டோ அடித்தா எல்லாம் ஷட்டர்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு நான் சீரியஸாக பயந்துட்டேன். என்றால் கொடுத்த €350 அப்போ அணியாமல் போச்சோ, ஒன்றும் செய்யலாதோ, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறேன்னு தெரியல. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் சில வீடியோக்கள் முதல்ல நோட் பண்ணியிருந்தேன். சில நேரங்கள் என்றால் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு நான் அப்டேட் செக் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அப்டேட் செக் பண்ணேன். ஸோ அப்டேட் பண்ணதுக்கு பிறகு ஓகே, இந்த லென்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, ஒரு பிரச்சனையுமே வேலை செய்யுது. அதுக்கு முன்னுக்கு நான் லென்ஸை கேமராக்குள்ளே லென்ஸை போட்டோன்னே 50mm ரெக்கக்னைஸ் ஆனது. ஸோ ஆனால் என்ன சொல்லி இது 85. ஸோ எனக்கு என்ன செய்ய வேண்டியது தெரியல. எஃப்ஸோ மாற மாட்டேன்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு மண்டை சூட அடிச்சு அதுக்கு நான் அப்டேட் பண்ணது பிறகு இப்போ ஒழுங்காக வேலை செய்யுது. 2 வாரம் ஃபுல்லாக இந்த லென்ஸை டெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ரிவ்யூ சொல்லணும் வந்திருக்கு. இந்த லென்ஸ் எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்ட்டு முதல்ல பில்ட் குவாலிட்டியை பார்ப்போம். ஓகே, முதல்ல பில்ட் குவாலிட்டி பார்ப்போம். இந்த லென்ஸ் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குது. ஓகே, லுக் வைஸ் பார்க்க ப்ரீமியம் லென்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது ஃபுல்லாகவே அப்படி இல்லை. இது இது பிளாஸ்டிக். ஓகே,
இது லென்ஸ் கேப் வந்து ஓகே, நல்ல லென்ஸ் கேப் ஓகே. ஸோ அதுக்கு பிறகு வந்து உள்ளே வந்து இதில் வந்து வெதர் சீல் கிடையாது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ பில் குவாட்டில் அது ரொம்ப முக்கியம், வெதர் சீல்டு. இது வந்து கனெக்டிங் பாயிண்ட் இது ஓகே. ஸோ வெதர் சீல்டு இல்லை. அப்புறம் இங்கே தான் இந்த அப்டேட், இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்டேட் இது இங்கே தான் இருக்குது. ஸோ லென்ஸ் கேப் ஓகே. ஸோ இதில் வெதர் சீல்டு இல்லாதால் ஸோ நீங்கள் இந்த சின்ன லைட்டான மலைகள் எல்லாம் ஷூட் பண்ணும்போது கவனமாக ஷூட் பண்ணணும். உங்களோட கேமராவுக்கும் அது ஆபத்தை தர வேண்டி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அப்புறம் இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்குது. ஆட்டோ ஆன் பட்டன், ஆஃப் பட்டன், அது மட்டும்தான் இருக்குது. இதில் ஏதோ எழுதியிருக்காங்க ப்ரீமியம், அது எனக்கு என்னென்னு தெரியல. அப்புறம் இதில் ஏஎஃப் லைக் எஸ்டிஎம் அது இது. அப்புறம் இதில் ஃபோக்கஸ் மோட்டர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சீரியஸாக லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சீப்பான லென்ஸ், சீப்ன்ற லைக்கில் ஒரு இந்த ப்ரைஸில் இருக்க லென்ஸுக்கு வந்து இப்படி ஒரு லைக் என்ன சொல்ல ஜூம் பண்ணுற ஃபோக்கஸ் இதுரையும் கொடுத்தா எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. நான் கெனோட நான் பார்த்துட்டேன், கெனோட கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக லைக் இவ்வளோ பெருசாக இருக்கா, இது அதோட இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் கைக்கும் இதில் பிடிபடும். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய 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 பிரச்சனை என்றால் இந்த லென்ஸ் கோட். இது வந்து லைக் இப்போ நான் கலெக்டராக போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மெயின் பிரச்சனை. இது ரப்பர் வேறு, அதோட இது ஒழுங்காக போட்டு மோஸ்ட்லி லென்ஸ் கூடலாம் ரப்பர்லாம் வரும். ஆனால் இது ரொம்ப என்ன சொல்ல கீழே விழுந்தால் உடஞ்சிட மாட்டமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு ரப்பர் உண்டு. ஸோ அதோட வந்து இதை கரெக்ட்னா பூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்றபடி ஓவரால் எனக்கு இது லென்ஸ் பிடிச்சி. அதோட இந்த கேனான் கேமராக்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, லைக் ஓரளவு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் ஃபுல்லாக. ஸோ அப்படி நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த லென்ஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நான் இந்த லென்ஸை வந்து ட்ரெண்டு ஈவெண்ட்ஸ் அப்புறம் நார்மலாக இந்த வழியை கொஞ்சம் ஷூட்ஸ் வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணான். என்னை பொறுத்த வரைக்கும் லென்ஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா வேலை செய்யுது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. கண் என்றால் அது சின்ன கண்ணை கூடி தேடி பிடிச்சிது. என் 80 வேணா தெரியும், நான் தூரத்தில் தான் எடுப்பேன். பட் அதுலேயும் வந்து அந்த கண் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தேடி பிடிக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. செய்யுது. வீடியோக்கும் அதே மாதிரி தான், எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணால் சரி, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. மேனுவல் ஃபோக்கஸும் லைக் ட்ரை பண்ணி பார்த்தனா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. லைக் இந்த ப்ரைஸ்ன்றதால லைக் ஏதாவது டவுன் கிரேட் இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் லென்ஸ் லைக் இப்போ நார்மல் கேனான் லென்ஸ் எப்படி வேலை செய்யும் ஆட்டோ ஃபோக்கஸ், ஸோ அதை மாதிரியே வேலை செய்யுது. இப்போ தேர்ட் பார்ட்டி லென்ஸ்ன்றதால இப்போ கேனான் சிஸ்டத்துக்கு போட்டதால் இப்போ ஆட்டோ ஃபோக்கஸில் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இப்படி ஊற்றி பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல லென்ஸ் ஒன்று சொல்லலாம். ஸோ ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக வேலை செய்யுது. இப்போ வந்து இந்த லென்ஸுக்கான ஃபைனல் தோட்டம் என்னென்னு பார்ப்போம். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு பெஸ்டான லென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், கண்டிப்பாக ஒரு பெஸ்டான லென்ஸ். ஃபோட்டோஸ்கள் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. கலரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபோட்டோஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு லென்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்தேன்னு, கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோ காட்டினீங்கன்னா அந்த லென்ஸில் ப்ரைஸ் வந்து நீங்கள் இதுன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் காட்டும்போது அவங்களே ஷாக் ஆனவங்க ரியலி இதுலேயே. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கொஞ்சம் ப்ரைஸ் கூட லென்ஸில் வச்சிருக்காங்க. ஸோ நான் இதில் எடுத்துகிட்டு காட்டின ஃபோட்டோஸ்கள் அப்படி ஒரு நான் ஜூம் கூடி பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐ ஃபோக்கஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு கேனான் ஆர் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களால் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ண முடியல என்றால் ஒரு ஸ்டார்டிங் லென்ஸ், என்னோட ஆல்ரெடி வந்து கேனான் 24 to 70 இருக்குது, லைக் வைடு க்ளோஸ் அப் இருக்குது. ஆனால் எனக்கு லோ எஃப்எஸ்ல ஒரு லென்ஸ் வேணும். அதுவும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னால் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் கேமரா திங்ஸுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் லென்ஸ். யாரும் கேனான் ஆர் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்றால் வாங்குறதா சீக்கிரம் வாங்கிக்கொள்ளுங்க. ஒழுங்காக வேலை செய்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நிறைய ஃபோட்டோஸ் அடித்து பார்த்துட்டேன். ஒரு 4000-5000 ஃபோட்டோக்கு மேலே கூட நான் அடித்து பார்த்துட்டேன். இந்த லென்ஸில் வந்து ஒரு பிரச்சனையும் ஆட்டோ ஃபோக்கஸ், கலரும் நல்லா இருக்குது, லைக் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பட் இதில் ப்ரைஸுக்கு வந்து இதில் குவாலிட்டி எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதில் தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஹை லெவலில் எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆல்பம் பிரிண்ட்டு கூட ஓகே நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். ஸோ நான் அது ஆல்பம் பிரிண்ட் தான் செய்கிறேன். ஏன்னா நான் லைட் ரூமில் எடிட் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் லென்ஸ். ஸோ யாரும் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூடிய சீக்கிரம் வாங்கிருங்கோ. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த லென்ஸ் பற்றின வீடியோ லைக் ஆல்ரெடி நம்ம இதில் சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்றால் அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது இந்த வருடம். எஸ், யாரும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கனால் மறக்காமல் யாரும் புதுசாக பார்க்குறீங்களா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன். உங்கள் இந்த விடைபெறும் நான் உங்கள் வினோத். மட்டன் குஸ்காவா.